கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுலோஸ் தெசலோனியருக்கு நிருபம் எழுதும்போது 2வது நிருபம் 3வது அதிகாரம் 2வது வார்த்தையில், துர்க்கனராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வேலையில் இருந்த பவுல் தன்னுடைய கஷ்டத்தின் அந்த சுவிசேஷ நாட்களிலே தன்னுடைய எதிரிகளினாலும் விசுவாசம் இல்லாதவர்களாலும் வந்த பயங்கரமான எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் நிமித்தம் சபையாரோட கேட்கிறார், எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது தேவனுடைய சபை இன்றைக்கும் பீடனத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பல ஸ்டேட்டுகளிலேயும் நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் நேரடியாக சொல்ல முடியாது, சொன்னால் அங்கே அடி, அவர்களை ஜெயிலில் ஆக்குறார்கள். அதே மாதிரி ஒருபாடு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறவர்கள் உண்டு. நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி போன பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு விட்டு போன ஒரு சிறிய வேலை உண்டு. அவரை பற்றியுள்ள அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் இப்போ கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வருகிற துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படும்படியாய் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். அதே போல தான் இப்பொழுதும் சபை பீடனத்தில் நடுவில் இருக்கும் பொழுது சுவிசேஷம் செய்ய வேண்டிய கிருபையும் பலமும் கிடைக்க, அதே மாதிரி தான் சபைகளுக்கு ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சுவிசேஷ வேலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை தளர்ந்து போகாமல் விழுந்து போகாமல் ஆண்டவருடைய வேலை திகைக்கும்படியான ஆரோக்கியத்தையும் கிருபையையும் தேவ வல்லமையும் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிற வேலையை முடிக்கும் வரையிலும் ஆண்டவரை அவர்களை யாரும் ஆண்டவரை கைப்படாதபடி தேவ கிருபையினாலும் ஆண்டவரை பாதுகாப்பில் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதிதாரிஞ்சுள்ள தகப்பனே, ஆமேன்.